சிறுத்தைகள் கட்சி கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துதுன்றதா ஒரு பேட்டி. ஆனா நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லைண்ணே. நெருங்க இப்போ ஒரு வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்ன வந்துட்டாரு. தமிழக அரசியல்ல வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல வந்துட்டாரு. அப்போ இன்னும் நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படும் போது சிங்கிளாவே நாங்க ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஒரு திட்டங்களும் மக்களை போய் நாங்க சந்திக்கும் போது இன்னும் உங்களுக்கு நிறைய பதில் வருவாங்க. எல்லாமே இருக்குண்ணே. அதை நம்ம இப்ப வெளிப்படையா பேச முடியாதுண்ணே. எனக்கு தெரியாது, பர்சனலா உண்மையா எனக்கு கேட்டா தெரியாது. நிர்வாகிகள் அதை பேசி அவங்க கரெக்டா உங்களை கூப்பிட்டு தகவல் கொடுப்பாங்கண்ணே. எல்லாத்துக்குமே ஒரு திட்டமிடல் இருக்கு. ஒரு பிளானிங் பண்ணி பிளான் பண்ணி என்னென்ன பிரச்சனைகள் இந்த ஒவ்வொரு தொகுதியிலும் சரி, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சரி, ஒரு மாநிலத்திலும் சரி என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை அட்ரஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு வரையறையில கொண்டு வருவார் தலைவர், பொதுச்செயலாளர். எல்லாருமே அதுக்கான எல்லா உழைப்பு உழைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னா வருங்க. தமிழக மக்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக கூட்டணி தலைவர் நிர்வாகிட்ட கேட்கணும்னு நான் சாதாரண தொண்டல் தளபதி தம்பி விஜயம்ன்ற சொன்னாலே 80 லட்சம் பேர் அதை ஆக்டிவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. அதை நம்பிக்கை இருக்குண்ணே. நிறைய நம்பிக்கை இருக்கு, பெரிய நம்பிக்கை இருக்குண்ணே. ஏன்னா இப்ப கரண்டா அவ்வளவு பிரச்சனைகள் மக்களுக்கும் சரி எல்லாருக்குமே சரி நிறைய பிரச்சனைகள் இருக்குண்ணே இந்த கரண்ட்ல இருக்க ஆட்சியில. அதனால எல்லாருமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னா மின்சாரம் நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின மின்சாரத்தை விட 36 மடங்கு உயர்ந்திருக்கு. நான் ஒரு சாதாரணமா என்னுடைய வீட்டுக்கு 500 ரூபாய் கட்டினேன்னா இன்னைக்கு 3000 ரூபாய் கட்டுறேன். நான் 2000 ரூபாய் 3000 ரூபாய் நான் கட்டிட்டு இருக்கேன். விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சவங்க எல்லாருமே எங்க பக்கம் இருக்காங்க. போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் செய்யணும் அவசியம் இல்லை. அகிம்சா வழியிலையும் பண்ணலாம். போராட்டம் தான் பண்ணணும்னா அதுக்கும் தலைவர் முடிவெடுப்பாருண்ணே. அதனால என்னன்னா செயல் இங்க நடக்கணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும். அது எப்படி வேணா நடக்கலாம்லண்ணே. கண்டிப்பா அவர் இப்போ நீங்க அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா, அமெரிக்கா பெரிய நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அதிபர்கள் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு வீட்டுல இருந்து கேம்பெயின் பண்ணுவாங்க. பெரிய பெரிய மீட்டிங் தான் பண்ணுவாங்க. மக்களுக்கு அது புரிய வைப்பாங்க. இப்ப தலைவர் வந்ததுக்கு அப்புறம் இத்தனை நாளா இத்தனை வருஷமா 75 வருஷம் அரசியல் காலத்துல இப்படி ஒரு தலைவர் வேணும்னு நினைச்ச மக்களுக்கு இடையில எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தலைவர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நம்பிக்கை இருக்கு.